ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் சேவிச்சுட்டு ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லின்னு இருக்கா இல்லையா. இப்போ சில வாக்கியங்கள் எல்லாமே ராமானுஜர் சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. இந்த வாக்கியமும் ராமானுஜர் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். 75வது வாக்கியம், யான் சிறியன் என்றேனோ பெரிய திருமலை நம்பியை போலே. பெரிய திருமலை நம்பி அவர் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர். நித்திய சூரியகளில் ஒத்தரான சுமுகருங்கிறவரோட அம்சமாக அவதரித்தார். இவரோட இயற்பெயர் ஸ்ரீசைல பூர்ணர். இவர் திருவேங்கடமலையே அவதரித்தவர். அதனால் திருவேங்கடமுடியானுக்கு இவரை ரொம்ப அபிமானம். இவரை பிதாமகர்னு கௌரவித்தார். அவர் ஆளவந்தாரோட சிஷ்யர். ஆளவந்தார் இவரை ராமானுஜருக்கு ஸ்ரீராமாயணம் கற்றுக் கொடுக்கறதுக்காக நியமித்தார். இதுதான் இப்போ சம்பிரதாயத்தில் பிரபலமாக சரணாகதி சாஸ்திரம்னு சொல்கிறோம். இவர் ராமானுஜரோட தாய்மாமன் வேறு. இவர் தான் ராமானுஜர் பிறந்த உடனே லக்ஷ்மணர் மாதிரி இருக்காருன்னு இவருக்கு இளையாழ்வார்னு திருநாமத்தை சூட்டினவர். இவரோட கைங்கரியம் என்னென்னா, திருவேங்கடமுடையானுக்கு ஆகாச கங்கையிலேருந்து திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வருது, புஷ்ப கைங்கரியம் பண்ணுறது, இதெல்லாம் அவரோட கைங்கரியமாக இருந்துருந்தது. ஒரு தடவை கூட இவர் பாபநாச கங்கையிலேருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாராம். அப்போது வேடன் ரூபத்தில் பெருமாள் இவர்கிட்ட தீர்த்தம் கேட்டாராம். இவர் இது சின்ன பையன்தானே, அங்கே போய் எடுத்துக்கோ, நான் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துன்னு போயின்னு இருக்கேன்னாராம். உடனே அந்த வேடனாக வந்த பெருமாள் என்ன பண்ணார், அந்த பானையை ஓட்டையாக்கி தண்ணி குடித்தாராம். இவர் அடிக்க வரா மாதிரி கை ஓங்கின உடனே அவர் வேங்கடமுடையனா மாறி, இல்லை நீ அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாறையில் ஒரு அம்பை எய்தி அங்கேருந்து தண்ணி இதுக்கு ஆகாச கங்கைன்னு பேர் வச்சா. அப்போலேருந்து அவர் ஆகாச கங்கையிலேருந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். இவர் தான் அமலநாதி பிரான் தனியன் கூட அருளி செய்தார். காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தின்னு இருக்கு இல்லையா, அந்த தனியன் இவர் அருளினது தான். அப்புறம் ராமானுஜர் திருமலைக்கு ஒரு வந்தார். தன்னோட சிஷ்யர்களோட கீழே திருப்பதிக்கு முதல்ல வந்தார். அது வந்ததை அறிஞ்சவுடனே அனந்தாழ்வார் என்ன பண்ண, தன்னோட சிஷ்யர்கள்லாம் கூட்டுண்டு, அவர் தான் எனக்கு புஷ்ப கைங்கரியம் ராமானுஜர் சொன்னான்னு பண்ணின்னு இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் கூட்டுண்டு கீழே இவருக்கு நல்ல உபசாரம் பண்ணி உணவெல்லாம் பரிமாறிட்டு, அதுக்கப்புறம் அவர் சொன்னார், மேலே பெரிய திருமலை நம்பி உங்கள் மாமா உங்கள் ஆச்சாரியன் காத்துன்ருக்கார், திருமலைக்கு வரணுன்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், திருமலையில் நித்திய சூரிகளும் தவஸ்டேஷன்லாம் நடக்கிற இடம், அங்கே என்னோடய கால் படலாமா அப்படின்னாராம். அதுக்கு அந்த ஆனந்தாழ்வார் சொன்னாராம், சிறியவனான என்ன நீங்கள் அனுப்பிச்சே, அங்கே நான் புஷ்ப கைங்கரியம் பண்ணின்னு இருக்கேனே, நீங்கள் வந்தால் தான் இந்த தலத்தோட மகிமை இன்னும் பெருசாகும், எல்லா பக்தர்களும் நிறையா வர ஆரம்பிப்பா, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவரும் என்ன பண்ணார், படியில் ஏறாமல் கொஞ்சம் தூரத்துக்கு முழங்காலை போட்டு ஏறினாராம். அதை ஒரு இடத்த வரைக்கும் நின்றுட்டார். அங்கே தான் முழங்கால் முடிச்சுன்னு இப்போவும் சொல்கிறோம். அப்போ பெரிய திருமலை நம்பி இவர் வரதை பார்த்துட்டு அவருக்கு நல்ல புஷ்பம், அப்புறம் பூர்ண கும்பம், பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரார். எடுத்துன்னு வந்தோடனே அவர் சொல்கிறார், நான் இப்போ கீழே அனந்தாழ்வான் எனக்கு நல்லா வயிறு ஃபுல்லாக உணவு அடித்தாச்சு, எனக்கு பசிக்கலையே அப்படின்னாராம். அப்போ அனந்தாழ்வான் எங்கே வந்தார், அனந்தாழ்வான் இங்கே தானே இருக்கார், கீழே வரவே இல்லையே அப்படின்னாராம். அனந்தாழ்வானை கேட்டால், ஆமாம் நான் உங்களை இப்போ தானே பார்க்குறேன் அப்படின்னாராம். அப்போ தான் தெரிஞ்சால் திருவேங்கடமுடையானே அனந்தாழ்வார் ரூபத்தில் இவருக்கு உணவு அளிச்சிருக்காருன்னு. அப்படியே ஆனந்த பாஷ்பம் ராமானுஜருக்கு. அப்புறம் இவர் பூர்ண கும்பம் வச்சு மாம்பழம் கொடுத்த உடனே அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை அங்கே போட்டாராம். எல்லாருக்கும் சிஷ்யர்கள்லாம் கொடுத்துட்டு தானும் ஒரு ரூபா போட்டுட்டு கொட்டையை போட்டாராம். அந்த கொட்டை முளைச்சி மாமரமாகி இன்னைக்கும் அங்கே அந்த இடத்துல இருக்கான். கிட்டத்தட்ட 3660வது படியில் இருக்குதுன்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு அவரோட பிரபாவம் நிறைய பரவித்து. அப்போ அவர் சொன்னாராம், பெரிய நம்பியை திருமலை நம்பியை பார்த்து, அப்பா நீங்கள் ஏன் இவ்வளோ வயசானவர் இறங்கி வரணும், வேறு யாராவது சிறியன்னு வர சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாராம். அப்போ அவர் சொல்கிறார், பார்த்தேன் வயசுலையோ குணத்திலையோ பக்தியிலையோ எண்ணத்திலோ யாருமே என்னோட சிறியவனா யாருமே இல்லை, நான் தான் உள்ளத்திலே சிறியவன், என் பக்தி ரொம்ப சாதாரணம் அப்படின்னாராம். அதான் யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலன்னு இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. ராமானுஜருக்கு அப்புறம் மணவாள மாமுனிகள் அவதரித்தார் இல்லையா, அவர் இந்த இடத்துக்கு வரும்போது சொல்வாராம், மாம்பழ ராமானுஜரிடம்னு அதுக்கு கொண்டாடினாலாம். அங்கே தான் இப்போ பாஷ்யக்கார சன்னதியும் இருக்குது. அந்த மாதிரி அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லிட்டு, இந்த அளவுக்கு பக்தி எங்கிட்ட இல்லையரா, பெரிய திருமலை நம்பி எவ்வளோ வயசானவர், ஆனாலும் என்ன சொன்னார், யான் சிறியன்னாரே,
நான் என்னமோ இங்கே நான் தான் ரொம்ப பெரியவ மாதிரி கிளம்புறேங்கிறேன், ஒரு பக்தியும் இல்லை அப்படின்னு யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா? அந்த ராமானுஜர் யார் அங்கே வந்து தாய் மாமனாவும் ஆச்சாரியராக இருந்தாரோ பெரிய திருமண நம்பி, அவர்கிட்ட உபதேசம் பெற்ற ராமானுஜர்கிட்ட இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லிகிட்டு இருக்கா, யான் சிறியன் என்றேனோ பெரிய திருமலை நம்பியை போலே அப்படின்னு. இதில் என்னென்னா, நமக்கு வயசு வித்தியாசம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாரானாலும் அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். நான் பெரியவ, நான் ஏன் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காம நமக்கு ஒரு நல்ல ஒரு பக்குவமான மனசு வரணும். எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறத இந்த வாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.